Hello friends, welcome to Aari Creations. இன்னைக்கு நம்ம ஒரு front neck எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 to 3 லைன்ஸ்ல zari thread வச்சு நம்ம chain stitches போட்டுக்கலாம். இந்த லைன்ஸ் எதுக்காகனா நம்ம blouse stitch பண்ணும்போது அந்த stitching வந்து beads மேல பட்டு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கலாம். நான் 2 லைன்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 3 லைன்ஸ் போட்டு எண்ட் நாட் பண்ணி finish பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து sugar beads ஒரு லைன் கொடுக்கலாம். இந்த sugar beads வந்துட்டு இந்த chain stitchக்கு கொஞ்சம் பக்கத்துலயே போடுங்க. chain stitch மேலேயே sugar beads வராம பாத்துக்கோங்க. இந்த chain stitchக்கும் sugar beadக்கும் நடுவுல வந்து நிறைய கேப்லாம் இருக்க கூடாது. அது கரெக்ட்டா பார்த்து போடுங்க. இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லா sugar bead கொடுத்து நம்ம finish பண்ணி முடிச்சிரலாம். இப்போ எண்ட் நாட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலயே 3 mm ரவுண்ட் பீட் வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் லைன் ஃபுல்லா 3 mm ரவுண்ட் பீட் வச்சு ஃபுல்லாமே ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் பீட் ஸ்டிட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடா தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும். நீங்க டபுள் பீடா ஸ்டிட்ச் பண்ணா உங்களுக்கு ஃபினிஷிங் அந்த அளவுக்கு சரியா வராது. நீங்க ஒவ்வொரு பீடா தான் ஸ்டிட்ச் பண்ணனும். இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து மறுபடியும் sugar beads கொடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்க என்ன டிசைன் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் லைன்ல நம்ம ஒரு sugar bead கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் sugar bead கொடுக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. இதுதான் இதோட அவுட்லுக். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.